சுகர் ஏன் எல்லா சப்ஸ்டன்ஸோட ரொம்ப டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நம்ம வெறும் சுகர் மட்டும் சாப்பிட்டா ஒபிசிட்டி வருமா? சுகர்லேருந்து ஃபேட் எப்படி ஃபார்ம் ஆகுது? இந்த எல்லா கொஷினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் ஒரு சிம்பிள் சயின்ஸ்னால தெரிய வந்துடும். நீங்கள் சாப்பிட்ற எக்ஸஸான சுகர் உங்களோட லிவரில் கிளைக்கோஜன் அப்படின்ட்டு ஒரு பொருளாக சேவ் ஆகும். இந்த கிளைக்கோஜன் ஒரு அளவுக்கு மேலே சேவ் பண்ண முடியாமல் ஃபேட்டி ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஃபேட்டி ஆசிடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் லைப்போஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்னால உங்கள் சுகர் ஃபேட்டி ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. இப்படி தான் நம்ம உடம்புல இருக்க சுகர் கொழுப்பாக மாறுது. இதுதான் நம்ம குழந்தைங்களை சீக்கிரமாக ஒபிசிட்டி வர வைக்க காரணமாகவும் இருக்குது. ஞாபகத்தில் இருக்கட்டும், இந்த சுகர் ரொம்ப அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு வாட்டி சுகர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிரேவிங் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு திரும்ப திரும்ப அதை சாப்பிடணும்னு தோணும். ஸோ அதனால தான் ஒரு வயசுக்கு கீழே சுகர் தரவே தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஹோப் நீங்கள் இந்த சிம்பிளாக சுகர் எப்படி ஃபேட்டி ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தேவைப்படுற குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.